இந்த மரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பழம் எல்லாம் அப்படியே சுருண்டு வத்தி போயிருக்கு. அது சாப்பிட்றதுக்கு பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டுருக்கு. கனடாவில் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் எல்லா மரமே குச்சி குச்சியாக தான் இருக்கும். இந்த மரம் மட்டும் வித்தியாசமாக ஃப்ரூட்ஸோடு இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ வந்ததில்லை, அக்டோபர் மாதம் வந்தது. அக்டோபர் மாதம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா பழுத்து அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் விழுந்திருக்குன்னு பார்த்தா இப்போது அப்படியே இருக்குது. அதில் வந்து விழா. இது ரோட் சைடில் ஒரு வீட்டு முன்னாடி உள்ள மரம் தான். இது பார்க்குறதுக்கு செரி மாதிரியே இருக்குது. செரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளோட கிரியேச்சரை பார்த்தீங்களா? இந்த வின்டர்லேயும் கூட இந்த பழம்லாம் கீழே விழாமல் அழுகாமல் இந்த பேர்ட்ஸுக்காண்டி இந்த மரத்துலேயே காத்துட்ருக்கு. எத்தனையோ ஸ்ட்ராங் வந்துட்டு போச்சு, அதில் கூட இந்த பழம்லாம் விழாமல் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோ. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாதாரண பறவைக்கே கடவுள் இவ்வளோ கருணை காட்டும் போது நமக்கும் கருணை காட்டுவார். இந்த நம்பிக்கையோட இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த மரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பழம் எல்லாம் அப்படியே சுருண்டு வத்தி போயிருக்கு. அது சாப்பிட்றதுக்கு பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டுருக்கு. கனடாவில் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் எல்லா மரமே குச்சி குச்சியாக தான் இருக்கும். இந்த மரம் மட்டும் வித்தியாசமாக ஃப்ரூட்ஸோடு இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ வந்ததில்லை, அக்டோபர் மாதம் வந்தது. அக்டோபர் மாதம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா பழுத்து அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் விழுந்திருக்குன்னு பார்த்தா இப்போது அப்படியே இருக்குது. அதில் வந்து விழா. இது ரோட் சைடில் ஒரு வீட்டு முன்னாடி உள்ள மரம் தான். இது பார்க்குறதுக்கு செரி மாதிரியே இருக்குது. செரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளோட கிரியேச்சரை பார்த்தீங்களா? இந்த வின்டர்லேயும் கூட இந்த பழம்லாம் கீழே விழாமல் அழுகாமல் இந்த பேர்ட்ஸுக்காண்டி இந்த மரத்துலேயே காத்துட்ருக்கு. எத்தனையோ ஸ்ட்ராங் வந்துட்டு போச்சு, அதில் கூட இந்த பழம்லாம் விழாமல் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோ. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாதாரண பறவைக்கே கடவுள் இவ்வளோ கருணை காட்டும் போது நமக்கும் கருணை காட்டுவார். இந்த நம்பிக்கையோட இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.